ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தேவன் வருவாரா சிறுகதை வாசிக்க கேட்கலாம். வாசிப்பது உங்கள் செம்மை உமா. கதை இப்படி துவங்குகிறது. பொழுது சாய்ந்து வெகு நேரமாகிவிட்டது. கூலி வேலைக்கு போயிருந்த சித்தாள் பெண்கள் எல்லோரும் வீடு திரும்பி விட்டாங்க. இன்னும் அழகமாலை மட்டும் காணல. குடிசைக்குள்ள தனக்கும் அழகமாலுக்கும் சோறு பொங்கி குழம்பு காய்ச்சும் வேளையில அடுப்பு புகையில குனிந்திருந்த கிழவி ஆரோக்கியம் முந்தானையில முகத்தை துடித்துக்கிட்டு குடிசைக்கு வெளியே வந்து தலை நிமிர்ந்து பார்க்கும்போது நிலவு கிளம்பி இருந்தது. நேரம் இருட்டி போச்சுதே, இந்த பொண்ணு எங்க போனா? கிழவிக்கு நெஞ்சு படபடத்துது. இவ்வளவு நேரமாகியும் அவ வீடு வந்து சேராமல் இருந்ததில்ல. சேரி தெருவில் யாரோ போவது தெரிந்தது. அதாரு சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு, எங்க அழகம்மா எங்க? உன் கூட வரலையா? நாங்களாம் ஒன்னத்தான் வந்தோம் ஐயா. வழியில எங்கேயாச்சும் போயிட்டாலோ என்னவோ தெரியலையே. குடிசையின் கதவை இழுத்து மூடிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தா ஆரோக்கியம். எதிரில் வரும் பெண்களை எல்லாம் நிறுத்தி விசாரிக்கிறா. எங்க அழகம்மாவை பார்த்தீங்களா? அழகம்மாவை எல்லாரும் பார்த்ததாகத்தான் சொல்றாங்க. அவ எங்கன்னு தான் யாருக்கும் தெரியல. தெருமுனையில உள்ள சாய்பு கடையில ஒரே கும்பலா இருக்கவே அந்த கும்பல்ல இருப்பாளோன்னு நினைச்சுக்கிட்டு கிழவி சாய்பு கடையை நோக்கி ஓடுறாங்க. கடையில பெண்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அழகம்மாவை தான் காணோம். ஐயா, கடற்கரை ஐயா, எங்க அழகம்மா அந்த பக்கம் வந்தாளா? பார்த்தீங்களா ஐயா? அடப்போம்மா, உனக்கு வேற வேலை இல்லை. நீ ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை தேடிக்கிட்டு தருகிற. எங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று எரிந்து விழுந்தான் கடைக்கார சாஹிபு. அவனுக்கு வியாபாரத்தில் மும்முரம். பைத்தியம் அந்த வார்த்தையை கேட்டதும் கிழவிக்கு நெஞ்சில் உதைத்தது போல இருந்தது. ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னாடி அழகம்மா பைத்தியமாகத்தான் இருந்தா. இதே தெருவில் குப்பை தொட்டியை கிளறிக்கிட்டு எச்சில் இலை நக்கி பசி தீர்த்துக்கிட்டு ஆடை பாதி ஆள் பாதி கோலத்தோட பைத்தியமாக திருந்து கொண்டிருந்தவ தான் இந்த அழகம்மா. ஆனால் இப்போ இல்லையே. இப்போதான் அழகம்மாளுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுது. கிழவியின் உதடுகள் முணுமுணுக்குது. எப்படி தெளிஞ்சுது? கிழவிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு புரியாத, நம்ப முடியாத புதிராகவும் பேர் ஆச்சரியமாகவும் இருக்கும். 2 மாதங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிழவி ஆரோக்கியம் மாதா கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது மாதா கோவிலின் சாலையில் ஓரத்தில் உள்ள மணல் திடல்ல ஓங்கி வளர்ந்திருந்த 2 ஒதிய மரங்களுக்கு இடைவெளியில உடலை மறைத்துக்கிட்டு ஆயா ஆயா அப்படின்னு பரிதபமாக கூறினாலே அழகம்மா. அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம். ஆயா, நானும் உன்ன மாதிரி ஒரு மனசு பிறவி தானே. ஒரு பொம்பளை பொண்ணு கட்ட துணி இல்லாம முண்டமா நிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே போறியா ஆயா அப்படின்னு கதறி அழுதாலே அழகம்மா. அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம். அழகம்மாளின் அந்த குரல் 10 வருடங்களுக்கு முன் தன்னை வெறுத்து விட்டு யாருடனோ எங்கோ ஓடி போய்விட்ட மகள் இசபெல்லாவின் நினைவை கொண்டு வந்தது அந்த கிழவிக்கு. கிழவி குரல் வந்த திக்கை வெறுத்து பார்க்கும்போது இடுப்புக்கு கீழே ஒரு முழ கந்த துணி அது எட்டியும் எட்டாமலும் இருந்ததால பக்கவாட்டில் முடிந்து கட்டிக்கிட்டு காதலனை தழுவுவது போல மரத்தோடு மார்பை சேர்த்து இணைத்து மறைத்தவாறு தலையை மட்டும் திருப்பி கழுவில் ஏறிய குற்றவாளி போல நின்று கதரும் அவள் இசபெல்லாவா அழகமாலா? யாரா இருந்தா என்ன, அவ ஒரு பெண்ணு. கிழவி அன்று மாதா கோவிலுக்கு போகாம குடிசைக்கு ஓடோடி வந்து தன்னிடமிருந்த கந்தல் புடவை ஒன்றை எடுத்து கொண்டு போய் அவகிட்ட கொடுக்குறாங்க. உடுத்தி கொண்டதும் கண்கள் கலங்க கரங்கூப்பி கும்பிட்டவாறு ஐயா, நீ தான் எனக்கு தாய் தெய்வம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழறா அழகம்மா. அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம். ஆரோக்கியம் அழகம்மாளை வாரி அணைத்துக்கிட்டு நீ தான் எனக்கு மக அப்படின்னு சொல்லிட்டு தாரை தாரையா கண்ணீர் பொழியிறாங்க. இருவருக்கும் இருவர் துணையாகிறாங்க. நாளெல்லாம் மாடா உழைச்சி பிச்சை எடுத்து கால் வயிறு கழுவி கொண்டிருந்த கிழவி ஆரோக்கியத்திற்கு முழு வயிறு சோறு போடுறாளே அழகம்மா. அவளா பைத்தியம்? இல்லை, என் அழகம்மா பைத்தியம் இல்லை அப்படின்னு தீர்மானமாக தலையாட்டிக்கிறாங்க கிழவி. பிறகு மாதா கோவில் சாலை வழியே தன் அழகம்மாளை தேடி நடக்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப அழகான பிரதேசம். பிரபலமாக பேசப்படும் காஷ்மீர் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், அல்லது உலகின் பேர் போன எந்த உல்லாசபுரியாகட்டும், அங்கெல்லாம் பிறக்காத ஒரு லைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வறண்ட பிரதேசத்திலோ சந்து பொந்திலோ ஏற்பட்டு விடதான் செய்யும். மற்றவர் கண்களுக்கு இது என்ன அழகுன்னு தோன்ற அந்த இடம் ஒருவனுக்கு இந்திரலோகமாக இருக்கும். அழகம்மாளுக்கும் அப்படித்தான். அவ பைத்தியமாக இருக்கும்போது கூட அந்த இடத்துல தான் அடிக்கடி காணப்படுவா. மரங்களும் சிறு சிறு கற்பாறைகளும் மணற் குன்றுகளும் நிறைந்த அந்த திடல்ல கண்ணு கெட்டிய தூரம் காடா கிடக்கும் அந்த திடலின் ஒரு ஓரத்துல 2 ஒதிய மரங்கள் ஒன்றில் ஒன்று இணைந்து வளர்ந்திருக்கும் அந்த இடத்துல அவள் சாய்ந்தும் கிடந்தும் இருந்தும் நின்றும் பொழுத கழிப்பா.
அதோ நிலா வெளிச்சத்துல சாலையோரத்துல நெருங்கி வளர்ந்து நிற்கும் இரட்டை மரத்துல சாய்ந்திருப்பது யாரு? அழகம்மா, அழகம்மா. பதில் இல்லை. கிழவி மரத்தின் அருகே ஓடுறா. அழகம்மாளே தான். கண்ணி மேரித்தாய் போல தெய்வீக அழகா நின்றிருந்தா அழகம்மா. ஆரோக்கியம் வந்ததை கூட கவனிக்காம சந்திரன்ல எண்ணத்தை தேடுறா. அவ முகத்துல புன்னகைய நிலவும் பொங்கி வழியுது. அழகம்மா. கிழவி அவ காதருகே குனிந்து மெல்ல அழைக்கிறா. ஆயா. நிலவில் பதிந்த பார்வை பெயராம குரல் மட்டும் வருது. அப்போதான் கிழவிக்கு உயிரும் வருது. தெய்வமே, அவளுக்கு புத்தி பேதலித்து விடல அப்படின்னு கிழவி தன் உடல்ல சிலுவை குறி இட்டுக்கிறாங்க. ஆயா, இப்பொழுதும் பார்வை நிலவுல தான் இருக்குது. என்னாடி கண்ணு? அதோ நிலவுல பாரா. கிழவியின் வரி விழுந்த முகத்தில் இடுங்கி கிடந்த ஒளி இழந்த விழிகள் நிலவை வெறித்து விழிக்குது. அதோ நிலவுல பாரா. நான் தினம் உன்னை கேட்பேனே, தேவன் வருவாரான்னு. கிழவிக்கு தினசரி தன்னிடம் அவள் கேட்கும் அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வருது. பல மணி நேரம் மௌனமா இருந்து விட்டு திடீர்னு அவ கேட்பா, ஆயா, தேவன் மறுபடியும் வருவாரா? அதுக்கு கிழவி பதில் சொல்வா, வருவாரு, பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவள் முகம் புன்னகையில் மலர கண்கள் ஜொலிக்க பேசிக்கொண்டே இருந்தா. அதோ நலாவில் பாரு, அன்னைக்கு என் தேவன் அங்கிருந்து தான் இறங்கி வந்தாரு. ஆயா, அந்த தேவனோட உடம்பு தங்கம் போல சொல்லிச்சுது. அவரு நலாவில் இருந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசினாரு. நான் இந்த மரத்தடியில படுத்துட்டு இருந்தேன். அவரை பார்த்து சிரிச்சேன். நிலவுக்கும் தரைக்குமா சரிவர ஒரு பாலம் மாதிரி போட்டு இருந்தது. அவர் வரும்போது அந்த பாதை மறைஞ்சு போச்சு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பாலம் ஒவ்வொரு அடியா மறைஞ்சு போச்சு. அதை பார்க்கும்போது கண்ணும் நெஞ்சும் நிறைஞ்சு எனக்கு மூச்சே நின்று போற மாதிரி இருந்தது. அவர் எனக்கு பணம் காசெல்லாம் தரேனாரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நீங்க தான் வேணும்னு சொன்னேன். அந்த தேவனோட நிழல் என் மேல விழுந்தது. நிலாவிலையும் விழுந்தது. நிலா கருப்பாயிடுச்சு. என் உடம்பு இருண்டு போயிடுச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். 100 100ஆ 1000 1000மா கோடி கோடியா வானத்துல நட்சத்திரமல்ல அந்த மாதிரி நிலா கூட்டம் என் கண்ணுக்குள்ள சுத்தி சுத்தி வந்தது. வெளியே உலகம் பூராவும் ஒரே இருட்டு. என் உடம்புக்குள்ள மட்டும் வெளிச்சம், வெளிச்சம், ஒரே வெளிச்சம். வெளியில இருந்த வெளிச்சம்லாம் என் உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பூராவும் பரவி கிடந்தது. அப்புறம் லேசா கண்ணை திறந்து பார்த்தா நிலாவும் இல்லை, தேவனும் இல்லை, இருட்டும் இல்லை. சூரியன் புறப்படுற நேரம். ஆகாசம் பூரா ஒரே சிவப்பு நிறம், நெருப்பு மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் எரிச்சல். அப்போதான் நான் இருந்த நிலையை பார்த்தப்போ எனக்கு வெக்கமாக இருந்தது. அந்த தூங்கு மூஞ்சி மரத்துல இருந்து 2 3 பூவு முண்டைக்கட்டையாக கிடந்து என் உடம்புல உதிர்ந்து கிடந்தது. எனக்கு ஓன்னு அழணும் போல இருந்தது. அப்போ யாரோ ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமாக வந்தது. என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டது. அது என்ன கேள்வி? நான் தான் அழகம்மான்னு சொன்னேன். உனக்கு அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டது. அந்த கேள்வி யாரும் என்ன கேட்கக்கூடாதாயா, தெரியுமா? கேட்டால் கொன்று போடலாம் போல ஒரு கோபம் வரும். ஆமாம், அப்படி தான் அந்த பொண்ணு பயந்து போய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்த ஐயா. ஐயா, அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா? கிழவிக்கு ஒன்று புரியவில்லை. கிறுக்கு குட்டி என்னமோ உளறி வழியுது என்று நினைத்து கொண்டு, சரி சரி வா, நேரமாச்சு போகலாம். இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியாக எங்கெல்லாம் வரக்கூடாது, வாடி கண்ணு போகலாம் என்று கையை பிடித்து இழுத்தாள். அழகம்மாள் அப்பொழுதுதான் சுய நினைவு பெற்றாள். ஆயா என்று உதடுகள் துடிக்க பறக்க பறக்க விழித்து உறக்கம் கலைந்தவள் போல கண்களை கசக்கி விட்டு கொண்டாள் அழகம்மாள். ஆயா, என்னை நீ ரொம்ப நாளி தேடினியா? என்னமோ ஒரே மயக்கமாக இருந்தது, இங்கேயே உட்காந்துட்டேன். நேரம் ரொம்ப ஆகுது இல்லை? இந்த பணம் என்று தன்னுடைய உழைப்பால் கிடைத்த கூலியை முந்தானை முடிச்சிலிருந்து அவிழ்த்து கொடுத்தாள் அழகம்மாள். கிழவி அழகம்மாளின் நெற்றியையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்தாள். உடம்புக்கு ஒன்றுமில்ல, பசி மயக்கமாக இருக்கும். காத்தால பழையது சாப்பிட்டது தானே, வா வீட்டுக்கு போய் சோறு திங்கலாம். வீட்டுக்கு வந்ததும் அடுப்பில் போட்டுவிட்டு போயிருந்த ஒரு பானை வெந்நீரை ஊற்றி அழகம்மாளை மேல் கழுவ வைத்து வேறு உடை கொடுத்து தட்டத்துக்கு முன் உட்கார வைத்து சோறு பரிமாறினாள் கிழவி. அழகம்மாள் எங்கோ கூரை முகத்தை பார்த்தபடி தட்டில் இருக்கும் சோற்றில் விரலால் கோலம் போட்டவாறு குந்தியிருந்தாள். என்னடி பொண்ணு, சோறு திங்காம குந்தி இருக்கியே என்றாள் கிழவி. ஐயா, என் தேவன் வருவாரா? வருவாரம்மா, நீ சாப்பிடு. எனக்கு சோறு வேணாம் ஐயா. நாள் புறாவும் எழும்பு உழைச்சி பாடுபட்டுட்டு வரிய, ஒரு வேளை கூட சாப்பிடலனா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் கண்ணு இல்லை, சாப்பிடு என்று அழகம்மாளின் முகவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் கிழவி. கிழவியின் முகத்தை உற்று பார்க்கிறா அழகம்மா. ஒரு புன்முறுவல். சரி சாப்பிட்றா ஐயா, கொஞ்சம் தண்ணி கொடு. 2 கவளம் சாப்பிட்றா. 3வது வாய்க்கு ஒரு குவளை தண்ணீரையும் குடிக்கிறா.
அடுத்த கவலம் வாயருகே வரும்போது குடலை முறுக்குது. அழகம்மா வயிற்று அழுத்து பிடித்துக்கிட்டு எழுந்து குடிசைக்கு வெளியே ஓடி வரா. ஓடி வந்து குனிந்து நின்று ஓவென்று ஓங்கரிப்போடு வாந்தி எடுக்கிறா. அடுத்த நாள் அழகம்மா வேலைக்கு போகலை, சாப்பிடவும் இல்லை, மயங்கி கிடக்கிறா. 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரு வாரம் எழுந்து நடமாடுறா, வேலைக்கும் போறா. அழகம்மாளோடு வேலை செய்யும் பெண்கள் தனியே என்னவோ கூடி பேசுகிறாங்களே, அது என்ன பேச்சு? இவளை கண்டதும் பேச்சு நின்று விடுகிறதே, ஏன் அப்படி? அழகம்மாளுக்கு புரியாத முறையில் குறும்பா சிரித்துக்கிட்டு என்னென்னவோ கேட்குறாங்களே, அதெல்லாம் ஏன்? இவளால் முன்போல ஓடி ஆடி வேலை செய்ய முடியல, ஏன் அப்படி? இப்பொழுதெல்லாம் அழகம்மா வரும் வர அவளுக்காக காத்திராம எல்லாரும் வந்துடுறாங்க. அவள் மட்டும் கடைசியில் தனியாக வரா. அழகம்மாளுக்கு கொஞ்ச நாளாக இருந்த வாயும் அடைத்து போயிடுச்சு. அவள் யார்கிட்ட பேசுகிறதே இல்லை. வேலை செய்யும் போதும் சும்மா இருக்கும்போதும் அவள் மனம் அந்த ஒரே வார்த்தையை ஜெபித்து கொண்டே இருக்கு. என் தேவன் வருவாரா, என் தேவன் வருவாரா? அன்று இரவு வழக்கம் போல ஆரோக்கியத்திடம் கேட்குறா அழகம்மா. ஆயா, தேவன் வருவாரா? பொடி புத்தி கட்டவளே, தேவனா தேவன், அவன் நாசமாக போக. எந்த பாவி பையிலோ ஒன்றும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான். மானம் போகுதுடி பொண்ணே, மானம் போகுது என்று தலையில் அடித்து கொண்டு அழுவுறா கிழவி. கிழவி கோபமாக பேசி தாள முடியாமல் அழகம்மா முகத்தை மூடிக்கிட்டு அழுவுறா. விம்மி விம்மி கதறி கதறி குழந்தை போல அழுவுறா. அவள் அழுவதை பார்த்து மனம் பொறுக்காம கிழவியும் அழுவுறா. கிழவியின் நினைவில் 10 வருடங்களுக்கு முன்னாடி யாரோ எங்கோ ஓடி போன இசபெல்லா நிற்கிறா. இசபெல், நீயே இப்படித்தான் ஏதாவது கெட்ட பேருக்கு ஆளாகி என் முகத்தில் முழிக்க வெக்கப்பட்டு ஓடி போனியா? ஐயோ, இவளும் அந்த மாதிரி ஓடி போவாளா? கிழவிக்கு மார்பில் பாசம் பெருக்கிக்கிட்டு அடைக்குது. என் இசபெல் எங்கேயும் ஓடி போகலை, இதோ இருக்காளே, இதோ இங்கேயே இருக்கா. கிழவியின் பார்வை அழகம்மாளின் மேல் கவிழுது. அழகம்மாளை அணைத்து தேற்றுறா. வருத்தப்படாத அழகம்மா, எந்திரிச்சு வந்து சாப்பிடு. போ ஆயா, நீ தான் தேவனை நாசமாக போன்னு திட்டினியே, நான் சாப்பிட மாட்டேன் என்று குழந்தை போல கேவி கேவி அழுது கொண்டே சொன்னாள் அழகம்மாள். தெரியாதனமா திட்டேன்டி கண்ணு, வா எந்திரிச்சு வா, வந்து சாப்பிடு, இனிமே உன் தேவனை திட்டவே மாட்டேன். அழகம்மா சிவந்து விழுத கண்களால் கிழவியை பார்க்குறா. கண்ணீரோட புன்முறுவல் காட்டி சோறு தின்னுமா என்று கெஞ்சினாள் கிழவி. சொல்லு ஆயா, தேவன் வருவாரா? வருவான். போ ஆயா, வருவான்னு சொல்றியே. இல்லை இல்லை, வருவார். ஐயா, என் மேலே கோவமா? இல்லடி தங்கம், நீ சாப்பிடு, கொஞ்சம் ஊறுகாய் வச்சாதான். வைக்கிறேன், உனக்கு இல்லாததா? இருவர் கண்களிலும் கண்ணீர் வழிய ஒருவரை ஒருவர் இறுக்கி தழுவிக்கொண்டு, அதென்ன அழுகையா சிரிப்பா? அழகம்மாளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த மகிழ்ச்சி அல்லது துயரம் அழகம்மாளுக்கு இருந்ததோ என்னவோ. ஆரோக்கியத்திற்கு முதலில் இரண்டும் இருந்தது. பிறகு தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போகும் ஆனந்தம் ஏற்பட்டு அந்த ஆனந்தத்திலேயே அவள் இப்பொழுது திளைத்து கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் உண்மை. ஆமாம், இசபெல்லுக்கு பிறகு அந்த சின்னஞ்சிறு குடிசையில் சில மாதங்களில் ஒரு குழந்தை தவழப் போகிறது. கொஞ்ச நாளாய் அழகம்மாள் வேலைக்கு போவதில்லை. எப்பாடுபட்டோ கிழவி அவளுக்கு 3 வேளையும் வயிறார சோறு போடுகிறாள். தனக்கு ஒரு வேளைக்கு இல்லாவிட்டாலும் சகித்து கொண்டு பிள்ளை தாய்ச்சி பெண்ணை கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றுகிறாள் கிழவி. என் மகளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பெற்று பிழைக்கணும் என்று நாள்தோறும் கர்த்தரை ஜெபிக்கிறா கிழவி. அழகம்மாளை கூட்டி கொண்டு போய் தினசரி சர்க்கார் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கி கொடுக்குறா. சேரியில் இருக்கிறவங்க அழகம்மாளோடு சேர்ந்து ஆரோக்கியத்தையும் பைத்தியம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கிழவிக்கு என்ன கவலை? கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி அழகம்மாளை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு அந்த பிரிவை தாங்க முடியாமல் கண்ணை தொடச்சிக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்தவாறே தனியாக வராங்க கிழவி. அழகம்மாளோ ஆஸ்பத்திரி பெஞ்சின் மீது எங்கோ வெறித்த பார்வையோடு சலனமின்றி உட்கார்ந்துருக்கிறா. கொஞ்ச நாளாகவே அவள் நிலை அப்படித்தான் இருக்குது. கிறிஸ்மஸ்குள்ளே குழந்தை பிறந்துடும், குழந்தைக்கு ஒரு புது சட்டை தைக்கணும் என்று நினைத்த கிழவிக்கு ஆனந்த மேலீட்டால உடல் பதறுது. கர்த்தரை ஜெபிக்கும் உதடுகள் துடிக்குது. உடலில் சிலுவை குறி இட்டுக்கொள்ளும்போது விரல்கள் நடுங்குது. மாலை மணி 4க்கு பிரசவ வார்டில் பேச்சும் கலகலப்புமாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த குழந்தை வீல் வீல்னு அலறும் சத்தம் கண் விழிக்கிறா அழகம்மா. ஆமாம், விடியற்காலை நேரத்தில் கிறிஸ்மஸ் தினத்தன்று அவளுக்கு குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை. கழுத்தில் கிடக்கும் ரோஜா மாலை போல சரிந்து கிடக்கிறது போல அந்த பச்சை சிசு அழகம்மாளின் மார்போடு ஒட்டி கிடக்குது. அழகம்மாளின் பார்வை ஒரு வினாடி குழந்தையை வெறுத்து சுற்றுமுற்றும் பறக்க பறக்க விழித்து சுழலுது. ஏது இந்த குழந்தை? ஏ பொம்பளை, புள்ள கத்துது, பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கியே, பால் கொடு என்று அதட்டுறாங்க ஒரு கிழவி. இது என்ன, ஏன் குழந்தையா
எனக்கு எது குழந்தை? அவளுக்கு ஒன்றுமே புரியல. குழந்தை விருட்டுது. ஆமாம், இது என் குழந்தை தான், என் மகன்தான். குழந்தை எடுத்து மார்பில் அணைத்து துணியால் மூடிக்கொண்டாள். பையனை பாரேன், அப்படியே அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் என்று குரல் கேட்டு திரும்பி பார்க்குறா அழகம்மா. அடுத்த கட்டிலின் அருகே ஒரு கிழவி இளைஞனும் நின்று இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவன் அப்பனா? அப்போ என்னோட குழந்தைக்கு? ஒவ்வொரு கட்டிலின் அருகும் ஒவ்வொரு அப்பன். தன் குழந்தையை பார்க்க வந்து நிற்கிறானே, என் குழந்தையை பார்க்க அவன் அப்பன் ஏன் வரல? என் மகனுக்கு அப்பன் எங்க? அவன் எப்போ வருவான்? கண்ணில் படும் ஒவ்வொரு மனிதனையும் உற்று உற்று பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் அவள். ஏண்டா அழற? உன்னை பார்க்க உன் அப்பா வரலையேன்னு அழுவுறியா? இரு இரு, நான் போய் உன் அப்பாவை கூட்டியாரேன் என்று குழந்தையை எடுத்து படுக்கையில் கிடத்தினாள் அழகம்மாள். கிறிஸ்துமஸுக்காக குழந்தைக்கு சட்டை தைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்த ஆரோக்கியத்திற்கு தலையில் இடி விழுந்தது போலிருந்தது. கட்டிலின் மீது குழந்தை கிடக்கிறது. அழகம்மாளை காணோம். எல்லோரும் தேடுகிறார்கள். கிழவி நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். அப்பொழுது திடீரென அவளுக்கு முன்பொரு நாள் அழகம்மாள் காணாமற் போய் கண்டுபிடித்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. உடனே எழுந்து மாதா கோவில் சாலையில் இருக்கும் அந்த இரட்டை மரத்தை நினைத்து கொண்டு ஓடினாள். ஆனால் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்ததும் அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து நின்றாள் கிழவி. எதிரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்கும் அழகம்மாளை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் வந்த திகைப்பா? பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதரிடம் அழகம்மாள் என்ன பேசி கொண்டிருக்கிறாள்? சிச்சி போ போ என்று விரட்டுகிறாரே அந்த மனிதர். பிச்சையா கேட்கிறாள். என்ன பிச்சை? கிழவி மகளை நெருங்கி ஓடினாள். அதற்குள் அழகம்மாள் சற்று தள்ளி நின்றிருந்த இன்னொரு இளைஞனை நெருங்கி என்னவோ கேட்டாள். அவள் குரல் இப்பொழுது கிழவியின் செவிகளுக்கு தெளிவாக கேட்டது. என்னங்க என்னங்க, உங்கள் மகனை பார்க்க நீங்கள் ஏன் வரல? அப்பாவை பார்க்காம அவன் அழுகுறான்னு, வாங்க நம்ம மகனை பார்க்க வாங்க என்று அந்த வாலிபனின் கையை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறாள். அவன் பயந்து போய் விழிக்கிறான். மகளே என்று ஓடி வந்தாள் கிழவி. திரும்பி பார்த்த அழகம்மாள் கிழவியை அடையாளம் கண்டு கொள்ளாமல் விழிக்கிறாள். என் குழந்தைக்கு அப்பா எங்க? அப்பா, இந்த ஒரே கேள்விதான். நீ வாடி கண்ணு, இதோ பாத்தியா உன் மகனுக்கு புது சட்டை என்று மடியில் வைத்திருந்த சட்டையை எடுத்து காண்பித்தாள் கிழவி. அழகம்மாள் ஒரு வினாடி சட்டையை உற்று பார்த்தாள். நல்லா இருக்கு, பையனுக்கு போட்டு பார்ப்போமா என்றாள் புன்னகையுடன். அடுத்த நிமிடம் அவள் முகம் வாடி கருத்தது. போ, என் மகனுக்கு சட்டை வேணாம், அப்பா தான் வேணும் என்று சினுங்கினாள். மகளே, உனக்கு தெரியலையா? முன்னெல்லாம் நீ சொல்லுவியே தேவன்னு, அந்த தேவன் தான் இப்போ உன் வயிற்றுல வந்து மகனா பிறந்திருக்கான். ஆமாண்டி கண்ணு, இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு கூட அப்பா கிடையாது, நீ கவலைப்படாத. கிழவியின் வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதல் அளித்திருக்குமா? அவள் பார்வை, அழகம்மாளின் பார்வை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன் தான் என்று கூறுவது போல் எதிரில் வரும் மனிதர்கள் நடுவே தன் குழந்தைக்கு ஒரு அப்பனை தேடி அலைந்து கொண்டுதான் இருந்தது. முற்றும்.